எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல அக்கட்சி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இறந்துட்டே இருப்பாங்க. அதனால புதுசா ரெக்ரூட் பண்றதுக்காக ஒரு வில்லேஜா வந்திருப்பாங்க. இப்ப 3 பேர் எங்க வந்திருக்காங்கன்னா, ஸ்டோன் வில்லேஜுக்கு. யார தேடினா தெய்தராவ பார்க்க தான் வந்திருப்பாங்க. அப்ப கிசாமி உன்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, எங்க டீமுக்கு தேவைப்படுது. ஸோ நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கிசாமி கேட்பான். அப்ப தெய்தாரா இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அப்ப இட்டாச்சி நம்ம பேட்டில் பண்ணிக்கலாம். நீ தோத்துட்டேன்னா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு இட்டாச்சி சொல்லுவா. அதே மாதிரி இட்டாச்சி கிட்ட அவன் கென்ஜுட்ஸ்ல மாட்டிட்டு தோத்துருவான். தோத்தோனே பெயின் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த கோட்டு அப்புறம் ரிங்கு குடுப்பான். அப்ப தெய்வரா ஓகே நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் மறுபடியும் உன்னோட கென்ஜுட்ஸ்ல மாட்டிப்பேன் நீ மட்டும் நினைக்காத. ஸோ நான் உனக்கு உன்னோட ஷரிங்கனுக்கு நான் திருப்பி என்னோட ஆர்ட்னா என்ன நான் காமிப்பேன்னு தெய்தாரா சொல்லுவான். அப்ப இட்டாச்சி நீ எங்க டீம்ல ஒருத்தனா ஜாயின் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நான் என்னோட கென்ஜுட்ஸ உன் மேல யூஸ் பண்ண மாட்டேன்னு இட்டாச்சி சொல்லுவான். அப்ப பெயின் சாசோரி உரிச்சிமாரு எங்க இருக்கான்னு தெரியல. ஸோ நீ அவன போயிட்டு எப்படியாவது கில் பண்ணு. இதுதான் உங்களுக்கான மிஷின்னு பெயின் சொன்னோனே, சாசோரி ஓகே அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ஏன்னா காபூட்டா என்னோட ஸ்பை தான். ஸோ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். தெய்தாரா ஒழுங்கா வான்னு சாசோரி சொல்லுவான். ஓகே வெயிட் பண்ணு நானும் வரேன்ற மாதிரி தெய்தாராவும் போயிட்டு போவான். பெயின் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மிஷின் அலாட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப காகஸு மட்டும் தனியா இருப்பான்ல. ஸோ காகஸுக்கு ஒரு டீம் வேணுன்றதுக்காக அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க சாசோரி ஒரு சிலை கிட்ட பார்த்தீங்கன்னா கைய விடுவான். கைய விட்டோனே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோனே உள்ள ஒரு ஸ்க்ரோல் மாதிரி இருக்கும். ஓகே அப்ப காபூட்டா சொன்ன மாதிரியே இன்ஃபர்மேஷன் வச்சுட்டான். ஓகே உரிச்சிமாரு இப்ப இங்க தான் இருக்கான் போல. ஸோ நம்ம அங்க போலான்னு அந்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா இது அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் மெசேஜ் மாதிரி யாரும் பார்க்கக்கூடாது. தெய்தாராவும் சாசோரியும் அந்த இடத்துக்கு ஓகே இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். என்னோட ஆர்ட் மூலம் பிளாஸ்ட் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு பாம்பு மாதிரி வந்துட்டு இருக்கும். சாசோரி அவனோட குனாய் மூலமா அட்டாக் பண்ணுவான். அப்ப தெய்தாரா என்ன டெசர்ட் ஸ்னேக்லாம் வருதுன்னு தெய்தாரா கொஞ்சம் ஷாக் ஆவான். அப்ப சாசோரி அவனுக்கு நம்ம வந்தது தெரிஞ்சிருச்சு போலன்னு முன்னாடி வருவாங்க. உரிச்சிமாரு முன்னாடி நிப்பான். அப்ப சாசோரிய பார்த்துட்டு இட்டாச்சி தான் இங்க வருவான்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா சாசோரி நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு அவன் சொல்லுவான். அப்பவே பாம்பு நீ ஒழுங்கா இருக்க மாட்டியான்ற மாதிரி சாசோரி திட்டிட்டு இருப்பான். அப்ப தெய்தாரா மறுபடியும் அவனோட ஆர்ட் மூலமா கில் பண்றதுக்காக வருவான். சாசோரி வெயிட் பண்ணு நான் இவன பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பண்ணாதன்னு அவன் சொல்லுவான். ஓகே நானும் பார்த்துக்கிறேன்னு சாசோரி அவனோட ஆர்ட் மூலமா மேல பறந்துட்டு போவான். அப்ப சாசோரி அவனோட பையில ஒரு ஸ்க்ரோல் எடுப்பான். ஸ்க்ரோல் எடுத்தோனே அந்த ஸ்க்ரோல்ல ஒரு பப்பட் மாதிரி வரும். 3 கசிகையே வருவாரு. உரிச்சிமாரு அவனோட ஜுட்ஸு சொல்லுவான். சொன்னோனே கீழ ஒரு கஃபின் பாக்ஸ் வரும். என்னன்னு பார்த்தா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு. சாசோரி ரொம்ப ஷாக் ஆயிடுவான். தெய்தாரா என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு அவனும் கொஞ்சம் ஷாக்ல இருப்பான். அந்த கஃபின் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். யாருன்னு பார்த்தா ரீஅனிமேஷன் மூலமா 3 கசிகாய் வந்திருப்பாரு. அவர் சாசோரி நீ தானே என்னோட நிலைமைக்கு காரணம். நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிப்பாரு. உரிச்சிமாரு பார்த்துட்டு என்ன ஜுட்ஸுடா யூஸ் பண்ணன்ற மாதிரி அவன் கேட்பானா. இது ஒரு ஃபர்பிடன் ஜுட்ஸு, ரீஅனிமேஷன் ஜுட்ஸு நெறைய பேசிட்டு இருப்பான். அப்ப கசிகாகே பேசும்போது பேசுனதெல்லாம் போதுன்னு தலையில அவனோட டேக்க வைப்பான். இங்க சாசோரி அவனோட பப்பட் மூலமா காந்த துகள்ல அந்த சாண்ட் இருக்கும்ல, அந்த சாண்ட் வர வச்சுட்டு அட்டாக் பண்ணுவாரு. அதே மாதிரி 3 கசிகைய இங்க 3 கசிகை ரீஅனிமேஷன் ஜுட்ஸு, இங்க 3 கசிகை ஹியூமனாய்டு பப்பட். இவங்க 2 பேரும் பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீஅனிமேஷன் மூலமா வந்த கசிகைய அவர் அட்டாக் பண்ணோனே, அங்க தெய்தாரா பறந்துட்டு இருந்தால, அந்த பறவையோட ரெக்க கொஞ்சம் உடைஞ்சிரும். உடைஞ்சோனே அவன் கொஞ்சம் கீழ போயிட்டு இருப்பான். முன்னாடி இருந்த சாசோரியோட பப்பட்டும் இங்க ரீஅனிமேஷன் மூலமா அந்த கசிகைய 2 பேரும் பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. சாசோரியோட அந்த பப்பட்டு இவன அட்டாக் பண்ண வரும். அட்டாக் பண்ண வரும்போது ஜம்ப் பண்ணி மேல போவாரு. மேல போம்போது இவன் கிட்ட இருந்த அந்த ஹியூமனாய்டு பப்பட்டு நெறைய ஹேண்ட்ஸ் மாதிரி அந்த ரீஅனிமேஷன் மூலமா வந்தவர பிடிச்சு தள்ளும். பிச்சு பிச்சு போட்டோனே தூள் தூளா போகுமா, ஓகே ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு சாசோரி பின்னாடி இழுப்பான். பின்னாடி இழுத்தோனே அந்த பீஸ் பீஸா போன பேப்பர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு வருமா, இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி சாசோரி ஷாக்ல இருப்பான். மேல தெய்தாராவ பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்ல இருப்பான். என்னன்னு பார்த்தா அவன் அந்த மேக்னெட்டிக் சாண்ட் மூலமா அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணும்போது இவர்கிட்ட வந்த அந்த சாண்ட் எல்லாமே இவரோட வெப்பன் மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு மறுபடியும் சாசோரியவே அட்டாக் பண்ண போகும். உரிச்சிமாரு இத பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான். சிரிச்சுட்டே இருக்கும்போது மேல தெய்தாரா இருந்தான்ல, அவன் அவனோட அந்த ஆர்ட் மூலமா சின்ன சின்ன பூச்சி மாதிரி வர வச்சுட்டு கசிகையவே அட்டாக் பண்ணுவான். அந்த பூச்சியெல்லாம் வந்தானே அவன் கட்ஸ்ன்னு சொன்னோனே அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆனோனே அது ரீஅனிமேஷன் ஜுட்ஸுல. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இவனுங்க 2 பேரும் ரொம்ப ஷாக்ல இருப்பானுங்காட்டி, இவன் என்ன மாதிரி ஜுட்ஸு யூஸ் பண்றான்? எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கான்னு ஷாக்ல இருப்பாங்க. உரிச்சிமாரு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பான். அப்ப கசிகையோட சிக்னேச்சர் மூவ் ஆன அந்த அட்டாக் மூலமா அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்கிட்டயே வரப்போறீங்கன்னு உரிச்சிமாரு சொல்லுவான். கசிகையே அவரோட சிக்னேச்சர் மூவ் எடுப்பாரு. சாசோரி அவனோட அந்த பப்பட் மூலமா சிக்னேச்சர் மூவ் எடுப்பான். இவங்க 2 பேரும் அவங்களோட ஜுட்ஸு மூலமா அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா டக்குன்னு கசிகை அவரா பேச ஆரம்பிப்பாரு. உரிச்சிமாருக்கு கொஞ்சம் ஷாக்ல இருக்கும். பின்னாடி திரும்புவாரு. திரும்பிட்டு உரிச்சிமாரு இதுக்கப்புறம் உன்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் வந்த இடத்துக்கே நான் போறேன்னு சொன்னோனே அவரோட அந்த அட்டாக் எல்லாம் போயிட்டே இருக்கும். உரிச்சிமாரு அவர் பேசுறத பார்த்துட்டு என்னடா மறுபடியும் இந்த ஜுட்ஸு இப்படி ஆயிடுச்சு. இந்த
ஜுட்ஸுக்கு இதுதான் வேலை. நம்ம மறுபடியும் வந்து பார்த்தோன்னா, இத விட பெட்டரா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ சாசோரி அவனோட அந்த சிக்னேச்சர் மூவ் இருந்துச்சுல்ல, அது மூலமா உரிச்சிமாரு அட்டாக் பண்ணான். உரிச்சிமாரு அட்டாக் பண்ணோனே அதுலேருந்து எஸ்கேப் ஆயி பாம்பு மாதிரி ஓடிட்டு இருப்பான். தெய்தரா வந்துட்டு ஓகே நான் வந்து இவன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவனோட அந்த க்ளே மூலமா நெறைய பறவை மாதிரி வர வச்சுட்டு உள்ள அனுப்புவான். உள்ள போனோனே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்ஸ்ன்னு சொன்னோனே அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அங்க மீட்டிங் இருக்கும். மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. உரிச்சிமாரோட பாடி எங்கேயோ தேடியும் கிடைக்கல. ஸோ நாங்க வந்துட்டோம்னு தெய்தரா சொல்லுவான். மறுபடியும் நான் அவன பார்த்தா கில் பண்ணிருவேன்னு தெய்தரா சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜுட்ஸுவ பத்தி சொல்லுவானா, அப்ப பெயின் வந்துட்டு இட்டாச்சி கிட்ட கேட்பான். அந்த ஜுட்ஸு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு. அப்போ இது வந்து செகண்ட் ஹோக்காகே கண்டுபிடிச்ச ரீஅனிமேஷன் ஜுட்ஸு. இந்த ஜுட்ஸு மூலமா இறந்தவங்கள நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும். இந்த ஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா ஸ்டாப் பண்ண முடியாது. யூசர் மட்டும் தான் ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம யூசர கில் பண்ணா அந்த ஜுட்ஸு ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு இட்டாச்சி வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவ பத்தி பேசிட்டு இருப்பான். ஓகே உங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் இருக்குல்ல. ஸோ அந்த ஒர்க்க வந்து பாருங்கன்னு பெயின் வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் மறுபடியும் அந்த ஒர்க் வந்து பிரிச்சு குடுத்துட்டே இருப்பான். இங்க வந்து ஒரு ஆள காமிப்பாங்க. அவன் வந்துட்டு லார்ட் ஜாசின் கூட சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்பானா, யாருன்னு பார்த்தா ஹீடன். அவன் வந்துட்டு இல்ல எனக்கெல்லாம் விருப்பம் இல்லன்னு சொன்னோனே, அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணி மரத்துல தொங்க விட்டுருப்பான். இங்க இட்டாச்சியும் காகஸும் இத பார்த்துட்டு இட்டாச்சியும் காகஸும் இவன பார்த்தா வேணும்னே கில் பண்ற மாதிரி தான் தெரியுது. மேபி இவன் வந்து நமக்கு யூஸ் ஆவான்னு காகஸு வந்து சொல்லுவான். அப்ப இங்க கோனான் வந்து மெதுவா வந்துட்டு இருப்பான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு சென்சனரி டைப் கிடையாது. ஸோ நான் வந்து அவன் எங்க இருக்கான்னு நான் பார்த்து சொல்றேன். கோனான் அந்த இடத்துல பேசிட்டு இந்த சைடு வருவான். ஹீடன் வந்து கோனான பார்த்துட்டு, "நீ வந்து லார்ட் ஜாசின பத்தி என்ன நினைக்கிற?" ஸோ லார்ட் ஜாசின் வந்து உன்னைய பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. "நீ என்ன நினைக்கிறேன்னு?" கோனான பார்த்துட்டு ஈடன் கேட்பான். "இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு" கோனான் சொல்லுவாளா. உன்னைய பார்த்தா லார்ட் ஜாசினுக்கு வந்து பார்த்தீன்னா, உன்னைய பனிஷ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீ வந்து என் கூட பேட்டில் பண்ணலைன்னா, நான் லார்ட் ஜாசின் மூலமா உன்ன வந்து பனிஷ் பண்ணிடுறேன்னு" அவன் சொல்லுவான். பேசிட்டே இருக்கும்போது 2 பேர் வந்துருவாங்களா. "நீங்க எல்லாரும் என்ன ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. ஓகே நீ வந்து இப்ப என் கூட வரியா? நீ வரியான்ற மாதிரி ஈடன் வந்து 3 பேரையும் இழுப்பான். அப்ப காகஸ் வந்துட்டு ஓகே வந்து இவன் உண்மையிலே இம்மார்ட்டலா தான் இருக்கானா? ஸோ லேண்ட் ஆஃப் விண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டான்னு காகஸ் வந்துட்டு இவன செக் பண்றதுக்காக வருவான். இங்க பேட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் மரத்துல இருப்பாங்க. காகஸ் வந்துட்டு அவனோட அட்டாக் மூலமா ஹீடனோட நெஞ்சிலே குத்துவான். காகஸு ஹீடன குத்து விடுவான். குத்து விட்டோனே அப்படியே ஏர்ல இருந்துட்டு அப்படியே கீழ விழுவான். கீழ விழுந்தோனே நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தப்பு தான் போல. இவன பார்த்தா இம்மார்ட்டல் மாதிரி தெரியல. ஸோ இவன்லாம் நம்ம டீமுக்கு தேவையில்லைன்னு காகஸு சொல்லிட்டு அவனோட அந்த கைய எடுப்பான். கைய வந்து எடுத்தோனே இங்கருந்து ஒரு சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தா ஹீடன் தான் பேசிட்டு எந்திரிப்பான். எந்திரிச்சோனே இவங்கலாம் ஷாக் ஆயிடுவாங்க. இவன் எந்திரிக்கிறத பார்த்துட்டு காகஸ் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். ஓகே ஒரு வழியா எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா தான் இருக்கு. ஸோ நம்ம இவன மறுபடியும் செக் பண்ணிக்கலான்னு காகஸ் வந்து அட்டாக் பண்ணுவான். அப்ப ஹீடன் வந்து எந்திரிச்சாளா, ஓகே இது வந்து ரிச்சுவல்க்கான டைம். ஸோ நான் வந்து என்னோட ரிச்சுவல ஸ்டார்ட் பண்றேன். லார்ட் ஜேசின் வந்து உன்ன கண்டிப்பா பனிஷ் பண்ணிருவான்னு ஹீடன் வந்துட்டு அவன் வந்து அந்த மார்க் வந்து போடுவான். மார்க் போட்டோனே காகஸு அகைன் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணும்போது அந்த கைய புடுங்குவான். புடுங்கிட்டு அவனோட கையிலேருந்து அந்த பிளட்ட வந்து லிக் பண்ணுவான். லிக் பண்ணோனே அவனோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே உனக்கான டைம் வந்து வந்துடுச்சு. லார்ட் ஜாசின் வந்து உன்னை இப்ப பனிஷ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஹீடன் வந்துட்டு அவனோட பையில இருந்துட்டு ஒரு பிளாக் கலர்ல ஒரு ராடு மாதிரி எடுப்பான். ராடு மாதிரி எடுத்துட்டு ஹீடன் அவனோட நெஞ்சிலே குத்துவான். இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி காகஸும் கொஞ்சம் ஷாக்ல இருப்பான். இங்க காகஸும் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழ உட்காருவான். அப்ப இங்க ஹீடன் வந்துட்டு லார்ட் ஜாசின் வந்து உன்னை கண்டிப்பா பனிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பேன்னு ஹீடன் வந்து சிரிச்சுட்டே இருப்பான். இங்க காகஸ் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ விழுவான். கீழ விழுந்தோனே அவனோட உடம்புல இருந்துட்டு ஒரு பீஸ்ட் வந்துட்டு வெளிய வந்துட்டு அதுவும் கரைஞ்சு போயிடும். கோனான் இத பார்த்துட்டு இட்டாச்சி நீ இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். அவன் வந்து காகஸோட பிளட்ட லிக் பண்ணான். லிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து ரிச்சுவல்ன்னு சொன்னான். ஸோ அந்த ரிச்சுவல் மூலமா வந்து பார்த்தீன்னா, அவன அட்டாக் பண்றது மூலமா எனிமி வந்து பார்த்தீன்னா, அந்த இடத்துல கில் ஆயிடுவாங்க. ஸோ இவன பார்த்தா நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் தெரியுதுன்னு கோனான் சொன்னோனே, ஓகே இவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுன்னு இட்டாச்சி கிட்ட சொன்னோனே, இட்டாச்சி அவனோட காக்கா மூலமா இவங்க கிட்ட வருவான். இவங்க கிட்ட வந்தோனே காகஸ் வந்துட்டு இட்டாச்சி என்ன நினைக்கிறன்ற மாரி கேட்பானா, இவன் வந்து நம்ம டீமுக்கு தேவைப்படுவான். ஸோ நம்ம வந்து இவன ரெக்ரூட் பண்ண போறோம்ன்னு இட்டாச்சி வந்து அந்த ஃபைட்ட வந்து ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணோனே கோனான் வந்துட்டு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்பானா, உங்க கூட ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பான். எங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசாசின் மாதிரி எல்லாரையும் கில் பண்ணணும். அப்ப இவன் வந்து அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறான். எப்பயும் போல அந்த ஹெட் பேண்ட்ல வந்துட்டு கோடு போட்டுட்டு ஜாயின் பண்ணிருவேன். ஈடன் வந்து அக்கட்சில ஜாயின் பண்ணோனே, நான் வந்து லார்ட் ஜாசினோட கொள்கைய உலகம் ஃபுல்லா நான் பரப்பிட்டு தான் இருப்பேன். அத பத்தி நீங்க எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோனே, நீ உன் இஷ்டம் போல இருந்துக்க. ஆனா அது மட்டும் இல்ல அக்கட்சியோட மிஷன நீ கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு பெயின் வந்துட்டு ரிங்கு குடுப்பான். ரிங்கு குடுத்தோனே காகஸுவும் இங்க ஈடனும் அவங்க டீம் மூலமா போயிட்டுருப்பாங்க. இங்க தெய்தாராவும் சாசோரியும் போயிட்டுருப்பாங்க. கிசாமையும் இட்டாச்சி அவங்களுக்கான மிஷின வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு வில்லேஜா போயிட்டுருப்பாங்க. தெய்தாராவும் சாசோரியும் ஒரு வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. தெய்தாரா ஒரு வீட பிளாஸ்ட் பண்ணுவான். தெய்தாரா பிளாஸ்ட் பண்ணிட்டு ஆர்ட்னா இப்படிதான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துல ரொம்ப குளிருமா, ஆகா இந்த இடம் ரொம்ப குளிரா இருக்குன்னு பேசுவான். பேசிட்டே இருக்கும்போது என்னடா இன்னொரு வாய்ஸ் கேட்குதுன்னு பார்ப்பான். யாருன்னு பார்த்தா பெயின் தான் பேசிட்டு இருப்பான். புரிச்சிமார் வந்து சவுண்ட் வில்லேஜ்ன்னு ஒரு வில்லேஜ கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் அங்க தான் இருக்கான். அவன எப்படியாவது கில் பண்ணிருங்கன்னு சாசோரி கிட்ட சொல்லுவான். அப்ப தெய்தாரா வந்துட்டு ஓகே நான் வந்து அவன பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு தெய்தாரா சொல்லுவான்.
இங்க கிசாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷினோபிஸ் எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பான். அதே மாதிரி இட்டாச்சியும் அவங்களுக்கு முன்னாடி இருந்த எனிமீஸ் எல்லாரையும் கில் பண்ணிட்டே இருப்பான். எல்லாரையும் கில் பண்ணிட்டே இருக்கும்போது, பெயின் வந்துட்டு உரிச்சிமாரு லீஃப் வில்லேஜ ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டான். சாண்ட் வில்லேஜும் சேர்ந்துட்டு, சவுண்ட் வில்லேஜையும் கூட சேர்ந்துட்டு, லீஃப் வில்லேஜ ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டான். இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஸோ, இப்ப நைன் டெயில் ஜின்ஜுரிக்கு எப்படி இருக்கான்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்ப யாரு போறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது இட்டாச்சி வந்துட்டு, "ஓகே அந்த இடத்துக்கு நான் போறேன்ற" மாதிரி இட்டாச்சி சொன்னோனே, "ஓகே நைன் டெயில்ஸ் ஜின்ஜுரிக்கிய பத்தின இன்ஃபர்மேஷன எனக்கு வந்து அப்டேட் பண்ணுன்னு" பெயின் சொல்லுவான். "ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு" இட்டாச்சியும் சொல்லிருவான். இட்டாச்சி அந்த மிஷின அக்செப்ட் பண்ணோனே, அப்பதான் வந்து லீஃப் வில்லேஜுக்குள்ள வருவான். லீஃப் வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஃபுல்லா அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்ப கிசாமே வந்துட்டு, "பரவால்ல இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குன்னு" கிசாமே சொல்லுவான். இட்டாச்சி, "உன்னோட பிறப்பிடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இத பத்தி நீ என்ன நினைக்கிற? உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் மறுபடியும் வருதான்னு" கேட்பானா, "இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவுமே வரலன்னு" அவன் சொல்லுவான். கடைசியா சாஸ்கே, "நீ வந்து எப்படி இருக்க? நீ சேஃபா இருப்பேன்னு தான் நான் நம்புறேன்னு" இட்டாச்சி சொல்லுவான். அதோட எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.